இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் 31 மாணவர்களுக்கு 35 லட்சம் மதிப்பிலான தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் 13வது மற்றும் 14வது பட்டமளிப்பு விழாவில் இன்று சாய் கல்லூரி குழுமத்தின் தலைவர் சாய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சிவதானு பிள்ளை மற்றும் TCS நிறுவனத்தின் கல்வி பிரிவு தலைவர் சுசீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு 31 மாணவர்களுக்கு ரூபாய் 35 லட்சம் மதிப்பிலான தங்க பதக்கங்களை வழங்கினர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 964 இளங்கலை மாணவர்களுக்கும் 143 முதுகலை மாணவர்களுக்கும் என மொத்தம் 1107 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சிவதானு பிள்ளை செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, உலகில் இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகிய 3 நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளாக உள்ளன. அந்த வகையில் இந்தியா தற்பொழுது வளர்ச்சி அடைந்த நாடாக மாறியுள்ளது. டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்பு ஆகியவற்றிலும் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலைசெல்வி லியோ முத்து, ஷர்மிளா ராஜா, ரேவதி சாய் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்தியா ரொம்ப வளர்ந்த நாடாகிட்டு இருக்கு. வளரும் நாடுன்னு சொன்னோம். இப்போ ஏகதேசம் ஒரு வளர்ந்த நிலைக்கு வந்துடுச்சு. எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5வது இடத்துல இருக்கோம் உலகத்தில். இதில் இருந்து இன்னும் 2 வருஷத்தில் 3வது இடத்துக்கு போயிடுவோம். ஓவர்டேக்கிங் ஜெர்மனி, ஜப்பான் அதெல்லாம். ஸோ 3 கண்ட்ரி தான் டாமினண்ட்டாக இருக்கும் இந்த வேர்ல்டில் ஆஃப்டர் 2030. அதாவது சைனா, USA, இந்தியா, இந்த 3 கண்ட்ரி தான் இருக்கும். இந்த 3 கண்ட்ரியும் டாமினண்ட் எக்கனாமிக்கலாட்டு டாமினண்ட்டாக இருக்கும். நம்பர் 2, நம்ம கண்ட்ரி மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 3 கண்ட்ரியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மிலிட்ரியில். நம்ம கண்ட்ரிக்கு ஸ்பெஷலாட்டு இப்போ உள்ள டெவலப்மெண்ட்லாம் லீட்ஸ் டு ஒரு வெப்பன்ஸ் ஆஃப் வித் மைட்டி வெப்பன்ஸ். இது அதே மாதிரி நம்முடைய இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 மில்லியன், அதாவது 80 கோடி இளைஞர்கள் நம்மகிட்ட இருக்காங்க 35 வயசுக்கு கீழே. இது அந்த 2 நாட்டிலையும் இல்லை. அதனால நம்ம நாட்டுக்கு உள்ள ஒரு முன்னேற்றத்துக்கு அது ஒன்று. 4வது பார்க்க போனீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ். இன்னைக்கு இந்தியா இது 3rd in the world ஸ்டார்ட் அப்பில், பட் we are going to be the first in the world. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்ததுனால நம்ம டெக்னாலஜிகள் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். முன்னாலெல்லாம் நம்ம 7வது கண்ட்ரி 8வது கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம கண்ட்ரியில் உள்ளவங்க தான் உலகத்திலேயே லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம நம்பர் 1 இருக்கிறோம். TCS மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன்லாம் இப்போ உலகத்திலேயே ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் இப்போ எல்லாமே ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு நிறைய புதுசாக பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஒரு பெரிய இயக்கமாக இருக்குது. இப்போ 1,47,000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது இந்தியாவில். அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா ஸ்பேஸ், டிஃபென்ஸ், இந்த 2லையுமே நிறைய ஸ்டார்ட் அப் வந்துடுச்சு. நியர்லி 800 to 900 ஸ்டார்ட் அப்ஸ் வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது இளைஞருடைய உந்து விசை இப்போ ரொம்ப பிரமாதமாட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இந்த இந்தியாவுடைய முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்னென்ன எப்படி நம்ம இவங்களை உருவாக்கணும், எதுக்கு தேவைக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம உருவாக்கணும், இதுதான் நமக்கு முக்கியமானது. இதில் சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 2மே சேர்ந்து எப்படி இளைஞர்களை உருவாக்குறது, அதுக்காக வேண்டி அவங்க அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ், இன்னோவேஷன் சென்டர், இன்குபேஷன் சென்டர், அப்படி நிறைய விதத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், TCS அந்த மாதிரி உள்ள இண்டஸ்ட்ரி கூட அவங்க ரொம்ப கொலாபரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோர் தென் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட். அது பெரிய ரெக்கார்டு. வேறு எல்லா காலேஜோடைய நல்ல ரெக்கார்டு மோர் தென் 90% அவங்க எம்ப்ளாயபிள் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வரைக்கும் 40,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ரெக்கார்டு. இது அப்படிப்பட்ட காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இது போக இந்த காலேஜில் உள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, இவங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம செட் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லேயும் இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதனுடைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. 10 வில்லேஜ் அடாப்ட் பண்ணி அதனுடைய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா இப்போ நம்ம உலகத்திலேயே மக்கள் இருக்கணும் அப்படின்னா உலகம் இருக்கணும்.
உலகம் இருக்கணும்னாக்கா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமாயிரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் குளோபல் வார்மிங், வாட்டர் ரைசிங் இந்த ஓஷன், ஃபயர், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நிறைய ஹீட் எல்லாம் கூடுது. இந்த மாதிரி எஃபெக்ட் ஆஃப் இந்த குளோபல் வார்மிங்லேருந்து நம்ம வந்து தப்பணும்னா, உலகம் இருக்கணும்னா, மக்கள் வாழணும்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் முக்கியம். இதில் வந்து இந்த சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லீடர்ஸ். அதில் இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they are imparting டு த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கோல்ஸ் கொடுத்து, நீ வில்லேஜுக்கு போ, அது செய், இதை செய், அப்படி பண்ணும்போது இந்த டெவலப்மெண்ட்னால ரொம்ப பெரிய முன்னேற்றங்கள் வரும். ஸோ அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு சாய் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால தான் நான் வந்து இந்த பட்டமளிப்பு விழாவில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வருங்காலத்தில் ரொம்ப பெரியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திராயன் 3 வந்து ரொம்ப பெரிய ப்ரோக்ராம், நம்ம நாட்டுக்கே ஒரு உயர்த்தி. ஏன்னா இந்தியா தான் முதல் கண்ட்ரி சவுத் போலில் போய் லேண்ட் பண்ணது. அந்த காரணமாக இருந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர். அது மாதிரி வீரமுத்து. அந்த மாதிரி படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆட்களை முன்னால் உள்ள லீடர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அதை தான் இன்றைக்கி நாங்கள் ஹைலைட் பண்ணோம். இதில் இந்த பட்டமளிப்பு விழாவில் முக்கியமாட்டு பேசுனது, எப்படி நம்ம வந்து மாணவர்களை பெரிய லீடர்ஸாக உருவாக்குறது, எப்படி நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்கு கொடுக்கறது, நம்ம நாடை எப்படி முன்னேற்றுறது, நம்ம நாடு ஏன் முன்னேறி இருக்குது, அது எப்படி நம்ம ஃபர்தராக முன்னேற்றுறது, இதை பற்றி தான் நாங்கள் பேசணும். டிஃபென்ஸ்லேயும் நிறைய பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் பற்றி தான் பேசணும். அது மாதிரி நம்ம நாடு முன்னேற்றத்தில் முதல் நாடாக வர முடியுமாங்கிறது தான் எக்ஸாம்பிளாட்டு நான் பிரம்மோஸ் சொன்னேன். பிரம்மோஸில் வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே முதல் நாடாக இருக்குது. வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத வெப்பன் நம்மகிட்ட இருக்குது. அதனால் சக்தி வந்து நம்ம கூடணும்னா நல்ல மிஷன் இருக்கணும், நல்ல ஓரியன்டேஷன் இருக்கணும், நல்ல டீச்சிங் இருக்கணும், நல்ல லேர்னிங் இருக்கணும், நல்ல ரிசர்ச் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது வந்து சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுதான் மெயின் பாயிண்ட். நிலவில் இருந்து ஹீலியம் 3 கொண்டு வந்து மின்சாரம் தயாரிக்க ஒரு தடவை எப்பவுமே சொல்லுவேன், அது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இப்ப கொண்டு வர்றதுக்கான சாத்தியம் உண்டா? அந்த மாதிரி செய்வாங்க. எந்த வருடம் நடக்கும்? இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, முன்னால நீல் ஆம்ஸ்ட்ராங் போனது அதெல்லாம் முடிஞ்சு 1972 பிறகு நிலவில் மனிதன் போகல, நிலவில் எந்த இதையும் அனுப்பலை. நம்ம வந்து என்னென்னா ஒரு சந்திராயன் ப்ரோக்ராம் வச்சு சந்திராயன் 1 நிலவுக்கு நம்ம அனுப்பணும். அந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து சவுத் போலில் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இது வந்து ஒரு பெரிய இன்புட் அமெரிக்கன்ஸுக்கு. அதனால் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து நம்மளும் அங்கே போகணும் இப்படி ஒரு இது வந்துட்டு. ஏன்னா வாட்டர் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால திரும்பவும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி நிலவில் போயிட்டு வந்தவங்க கொண்டு வந்த சாம்பிளில் இருந்து இந்த ஹீலியம் 3 இருக்குது. ஹீலியம் 3ங்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு விசேஷமான எரிபொருள். இது வந்து நான் ரேடியோ ஆக்டிவ். இப்போ வந்து நம்ம யுரேனியத்திலேருந்து தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் பை நியூக்ளியர் ஃபிஷன். இந்த ஹீலியம் 3 வந்து ஹீலியம் 3 எப்படி இது நிலவில் மாத்திரம் வந்ததுன்னா, bombardment ஆஃப் சோலார் ஃப்ளேர்ஸ் ஃப்ரம் தி சன்ங்கிறது ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். அதில் உள்ள ஹீலியம், அந்த ஹீலியம் டெபாசிட் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஹீலியம் அந்த நிலவில் இருக்குது. ஏன்னா அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது, அது அப்படியே இருக்குது. அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த ஹீலியம் 3 வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது 100 times superior டு யுரேனியம். அப்புறம் அது வந்து இஸ் அமினபிள் ஃபார் ஃபியூஷன். அப்புறம் அது கூட டிட்டரியத்தை சேர்த்து தான் நம்ம எனர்ஜி உண்டாக்கணும். அப்போ வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப வெரி வெரி மினிமம். அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு முக்கியமான எரிபொருளாட்டு ஆகப்போகுது, எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு ஆகப்போகுது. அப்போ அது எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம நிலமையில் இறங்கி நிறைய சாம்பிள் எடுத்துகிட்டு வரக்கூடியது நிறைய நாடுகளில் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா பண்ணியிருக்காங்க, சைனா பண்ணியிருக்காங்க, ரஷ்யா பண்ணியிருக்காங்க. நம்மளும் சந்திராயன் 4 நம்ம அது பண்ண போகிறோம், சாம்பிள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து சாம்பிள் மாத்திரம் இல்லை, மனிதன் அங்கே போகணும் கூடியது வந்துடுச்சு. இப்போ அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்டமிஸ் பாரு. இந்த ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் படி அமெரிக்கா 2026-27 இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க இங்கே லேண்ட் ஆகிறதுக்கு, செட்டில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 2030 இந்த 3 கண்ட்ரியும், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்த 3 கண்ட்ரியும் அவங்களுடைய ஸ்டேஷன்ஸை 3 வைக்க போகிறாங்க. மெயின் நாட்டு அங்கேயே இது வந்து ரஷ்யாவில் டிக்ளேர் பண்ணது என்னென்னா, அங்கேயே நாங்கள் நியூக்ளியர் ஜென்ரேட்டர் வைக்க போகிறோம், நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியாச்சு. இப்படி அது வரும்.
இந்தியாவுடைய ப்ரோக்ராம் படி இப்போ உள்ள ப்ரோக்ராம் நம்ம அப்ரூவ்டு ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டில் பண்ணது 2040 நம்ம வந்து இந்தியன்ஸை மூணில் லேண்ட் பண்ணணும். 2040 இந்தியன்ஸை லேண்ட் பண்ணதாக இருந்தால் 2047 நம்முடைய 100th இயரில் நம்முடைய ஃபேக்ட்ரி அங்கே ஒர்க் பண்ணும். ஃபேக்ட்ரியாக ஒர்க் பண்ணோம்னா அங்கே உள்ள இதை ஹீலியத்தை செக்ரிகேட் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி, அது ரகோலித்துன்னு பேர், அதில் ரிமூவ் பண்ணி அந்த டஸ்ட்டை எடுத்து ஹீலியம் பாட்டில்ஸில் வச்சு நம்ம அங்கேருந்து கொண்டு வரணும். மூணுலேருந்து நம்ம திரும்ப கொண்டு லான்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா மூணுடைய கிராவிட்டி வந்து எர்த்துடைய கிராவிட்டியோடைய 1/6 தான். அதனால் அங்கே லான்ச் பேட் வைக்கிறது, லான்ச்சிங் அங்கே பண்ணுறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. அதை பண்ணிவிட்டு நம்ம அந்த மெட்டீரியல் இங்கே கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து அதை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபியூஷனுக்குள்ள டெக்னாலஜி நமக்கு வேணும். அதுக்கு நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் ஈட்டர்னு பேர். அதாவது இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் ஒரு 500 மெகாவாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது 7 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறோம். அது போடுறது இந்த மெயின் ரியாக்டர் வரக்கூடியது ஃப்ரான்ஸில். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் 10%. நம்முடைய பெரிய ஸ்ட்ரக்சர், கிரோஸ்டாட், வேக்யூம் வெசல் இதெல்லாம் நம்மளே பண்ணி அங்கே கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் வரும்போது நமக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி, ஃபியூஷன் டெக்னாலஜி நமக்கு வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். அது இன்னும் another 5-10 இயர்ஸில் நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்தியாவிலேயே. அப்போ இதுவும் ரெடி ஆகிரும். அங்கே அந்த மெட்டீரியல் வந்ததுன்னா இது வந்து ஃபியூஷன் எனர்ஜி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஃபியூஷன் எனர்ஜி வந்து ரொம்ப இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் எனர்ஜி. வந்து ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் தேன் தி ஃபிஷன் எனர்ஜி. அது ஒரு கதிர்வீச்சு வந்து அது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நம்ம மனிதருக்கு எந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்கும், இயற்கைக்கு எந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? குறைவான கதிர்வீச்சில் மின்சாரம் இருக்குது. இப்போ வந்து நம்ம சோலார் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி, ஸ்பேஸ் டெக்னாலஜி படி நம்ம ஒரு பெரிய இதே ஸ்டேஷனே உண்டாக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அது மாதிரி பிளாட்ஃபார்ம் உண்டாக்க போகிறோம். இந்தியாவுடைய தனி ஸ்டேஷன் வரப்போகுது. நம்ம ஒரு 2030-35க்குள்ளே கோயிங் டு ஹேவ் அவர் ஓன் ஸ்டேஷன் இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து சோலார் ஸ்டேஷன் பண்ணதாக இருந்தால் அதுக்கு பேர் சோலார் பவர் சேட்டலைட். இப்போ வந்து பூமியிலன்னா சன்னை எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம். அது லிமிட்டட் டைம் தான் நமக்கு சோலார் எனர்ஜி கிடைக்குது. அதுக்கு பதில் நம்ம மேலே போவதாக இருந்தால் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் நம்ம போனதாக இருந்தாக்கா சன்னுடைய இது ரேஸ் எப்போவுமே அதுக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கும் போது பவர் கண்டினியூஸாக நம்ம பண்ணலாம். ஆனால் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உண்டாகக்கூடியதை அந்த ஆர்பிட்டில் இருந்து நமக்கு தரைக்கு டைரெக்டாக கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? மைக்ரோவேவாக கன்வெர்ட் பண்ணி மைக்ரோவேவ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணும்போது ஒரு ஐலண்ட்லேயோ ஒரு செக்லூடட் பிளேஸில் நம்ம அதை கொண்டு வந்து ரீகன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த ப்ராசஸ்லாம் டெவலப்டு ப்ராசஸ் தான், ஒரு புதுமையானது இல்லை. அப்படி நம்ம பண்ணும்போது ஒரு வேளை நம்ம பண்ணும்போது ஒரு ஐலண்டில் பண்ணுறதா இருந்தாக்கா டீசாலினைட் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு பிரயோஜனமாக செய்யலாம். அப்படி எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறையவும் கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். ஒரு சேட்டலைட் போட்டு நம்ம சீப்பாட்டு எனர்ஜி உண்டாக்கிடலாம். வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் வரும். இதெல்லாம் வந்து இந்த இப்போ வந்து இதெல்லாம் டிக்ளேர் பண்ணலை, சோலார் பவர் சேட்டலைட்லாம். ஆனால் நிறைய பேர் இதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் பில்டு பண்ணதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் போய் பில்டு பண்ணணும். இப்போ சைனா வந்து பெரிய ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இந்தியாவிலையும் பண்ண போகிறோம். அதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் நம்ம போய் ஆர்பிட்டில் போய் தான் அதை அசம்பிள் பண்ணணும். மேலே அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கையில் 10,000 tons நீங்கள் தூக்கிடலாம், அது வேக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபியூச்சர் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டேஷன் உண்டாகும் போது அந்த ஸ்டேஷன்லேருந்து நிறைய பவர் நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, சார் சொல்கிறது எல்லாமே இப்போ சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் வீரமுத்துவேல் அவர்களை தான் வந்து ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் டைரக்டராக போட்டிருக்கிறாங்க. அண்டு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸோடைய ப்ரோக்ராம் டைரக்டராகவும் சார் தான் இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு கான்வகேஷனுக்கு சார் வராரு. இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்தியாவில் நடக்குதுன்றது ரொம்ப பெருமை. அதில் இருக்கிற டைரக்டர் வந்து வீரமுத்துவேல் சார் தான். அதுக்கும் டைரக்டராக போன 11th அன்னைக்கு தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் பகிர்ந்துக்கிறேன். மகிழ்ச்சியான செய்தி. அதனால சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனுடைய கான்ட்ரிபியூஷனே பெருசு. பாருங்க, ஒரு நல்ல லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க, உருவாக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கொடுத்துருக்காங்க கூடியதே ஒரு பெரிய விஷயம் வச்சேன். அண்ட் டிசிஎஸ்லேருந்து சார் இருக்கிறாங்க. சார் வந்து 40,000 வேலை 20,000 பேர் அவங்க தான் வேலை கொடுத்தது. டிசிஎஸ்ல வந்து நாங்கள் வருஷம் எங்களுக்கு வந்து சாய்ராம் வந்து குரூப் வந்து ஒரு முக்கியமான பார்ட்னர். எங்களுடைய ப்ரியாரிட்டி இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். நம்ம வருஷம் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஃப்ரெஷ் நல்ல ஸ்கில்டு கிராஜுவேட்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கொடுக்குறாங்க.
அதுக்கு நான் சாய்ராம் இன்ஸ்டியூட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் போகக்கூடிய காலத்துல வந்து ஏஐ அண்ட் குவாண்டம் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அது வந்து நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே கோர் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர் இன்ஜினியரிங் பிளஸ் ஏஐ படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து சாய்ராமில் உள்ள படிக்கிற அது மாதிரி மற்ற இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்களும் கோர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பிளஸ் ஏஐ, அதே மாதிரி ட்ரிபிள் இ பிளஸ் ஏஐ, இந்த மாதிரி எல்லாரும் படிக்கும்போது அப்படின்னாதான் வந்து அந்தந்த துறைகளில் டொமைன் நாலேஜ் தேவைப்படும் போது ஏஐயை வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும். இல்லைன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கும்போது அந்த தே நீட் சப்போர்ட் ஃப்ரம் த கோர் இன்ஜினியரிங். அதுக்கு கோர் இன்ஜினியர்ஸும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஏஐ படிக்கும்போது கம்ப்யூட்டரை அந்த ஏஐ வந்து எப்படி கோர் இன்ஜினியரிங் தேவையானதெல்லாம் அந்த மாதிரி வேலையை வந்து வாங்க முடியும். ஸோ அதனால இனிமேல் ஃபியூச்சர் இஸ் ஃபார் அந்த டெக்னாலஜி பிளஸ் டொமைன், இந்த மாதிரி தான் இருக்கும். இது போக அந்த அந்த ஏஐ கூட ஏஐ வேலை வாங்கக்கூடிய திறமையா இருக்கிற மாதிரி கிராஜுவேட்ஸ் தேவைப்படும். ஸோ இன்னொரு வந்து இந்த நியூ டெக்னாலஜிஸ் வந்து ஏஐ குவாண்டம் எல்லாருமே வந்து புது டெக்னாலஜி. அதனால ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கத்துக்கிற அதே டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் மைண்ட் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு சேர்ந்து இந்தியாவை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறது எங்களோட எண்ணம். தேங்க்யூ.